ஹலோ. இந்த சர்க்கரை நோய் இருக்க பேஷண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு புண்ணு வந்துடுச்சு அப்படின்னா, அந்த புண்ணு சீக்கிரமா குணமாகாது. இது எதனால அப்படின்ட்டு தெரியுமா? சொல்றேன். சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, உடம்புல குளுக்கோஸினுடைய லெவல், அதாவது சர்க்கரையுடைய லெவல் ரொம்பவே அதிகமாயிடும். சர்க்கரையுடைய லெவல் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை ரத்த அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ்னுடைய ஆக்ஷன் வந்து கம்மியாயிடும். ஒயிட் பிளட் செல்ஸ் தான் வந்து நம்ம உடம்புல எதனா பாக்டீரியா வந்துச்சு அப்படின்னா, அதை டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ, அதனோட ஒயிட் பிளட் செல்ஸ்னுடைய எபிலிட்டி கம்மியாகிறதுனால அவங்களுக்கு புண்ணு வந்து சீக்கிரமாக குணமாகிறது கிடையாது. அதுக்கப்புறம் சர்க்கரையுடைய லெவல் அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய பிளட் வெசல்ஸ்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆகிடும், ரத்த நாளங்கள். இதனால் அந்த புண்ணுக்கு வந்து சரியான ஆக்சிஜனும் நியூட்ரிஷனும் போய் சேராது. ஸோ, இதனால் வந்து அந்த புண்ணு சீக்கிரமாக குணமாகாமல் போயிடுறது. அதுக்கப்புறம் நர்வ் டேமேஜும் ஏற்படும் சர்க்கரை லெவல் அதிகமாக இருக்கும்போது. அதனால் நர்வ் டேமேஜ் ஏற்படுறதுனால ஒரு சின்ன புண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வந்து வலியே தராது. அந்த புண்ணு பெருசாகும்போது தான் அதை அவங்க உணர்வாங்க, ஓ புண்ணு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் அந்த புண்ணு பெருசானதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அது தெரியவே வரும். அதனால் பெருசாகிட்டுக்கப்புறம் அதை வந்து நம்மளால் க்யூர் பண்ணவும் முடியாது. இதனால தான் வந்து அந்த புண்ணு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரமாக க்யூர் ஆகிறது கிடையாது. அதிகமான அந்த சர்க்கரை இருக்குல்ல நம்ம உடம்புல, அந்த சர்க்கரைலாம் வந்து நம்ம பாக்டீரியாவுக்கு ஒரு ஃபுட்டு மாதிரி. அந்த பாக்டீரியாலாம் அந்த சர்க்கரையை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த புண்ணில் வந்து இன்னுமே அதிகமாகிடும். ஸோ இதனாலையுமே வந்து புண்ணு சீக்கிரமாக க்யூர் ஆகாது. தட்ஸ் ஆல்.